கொல்லி வச்சுட்ட, செத்தாச்சு, சுத்தி எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. நான் சும்மா தான் கேக்குறேன், பையன் இறந்தோடனே அந்த பொண்ணு விதவன்னு சொல்லிடுவாங்களா? சத்தியமா முடியாது. இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அது ஜாலியா போய் எங்கேயும் வாழதான் போகுது, வாழணும். அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும். நான் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா, செத்த இந்த பையனோட அம்மா அப்பாக்கு யாரு ஆறுதல் கொடுப்பான்னு கேக்குறேன். இப்போ உன்னை கேக்குறேன்டா, உன் உயிரை விட்டுட்டல, உன்னை வெட்டி துண்டு துண்டா போட்டுறாங்களா, அங்கங்க கொலை பண்ணிடுறாங்களா, கத்தியத்தை சொருகிடுறாங்களா கேக்குறேன். உன் உயிரோட அந்த பொண்ணு மேல நீ வச்சிருந்த அன்பு அவ்வளவு பெருசாடா, யாரா கொடுப்பா பதில்? இப்ப உங்க அம்மா அப்பாக்கு ஒரு பையன் செல்லமா வளர்த்து உயிரை கொடுத்து வளர்த்து அவனை நடு தெருவில் இப்படி சாவடிக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு அப்பா அம்மா வளர்க்குறாங்களாடா. சொல்ற பதில கதறாரு உங்க அப்பா. அவ்வளவு என்னடா ஆசை, அப்படி என்னடா பண்ண போற? டே, கல்யாணம் பண்ணது எதுக்குடா? எதுக்கு? வாழ்றதுக்கு. ஒவ்வொரு நாளும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்வியா? இவன் வெட்டுவானா, அவன் வெட்டுவானா, அவன் பாப்பானா, இவன் பாப்பான். அப்படி என்னடா வாழ்க்கை அந்த கல்யாண வாழ்க்கை? நடுவுல வந்த உறவுடா, பெத்த உறவை இப்படி நடு தெருல விட்டுட்டு போயிட்டு, டே அவங்க அண்ணன் யாரு, அவங்க அப்பா யாரு, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்களா, நமக்கு செட் ஆகுமா, நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமா, நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்குமா, நீ நிம்மதியா இருப்பியான்றத பார்த்து தானடா லவ் பண்ணணும். நான் உன்னை கேக்குறேன், உன்னோட நிம்மதி தொலைச்சிட்டு இப்படி லவ் பண்ணணுமா? உனக்கு ஒத்து வரல, அந்த ஃபேமிலிக்கு ஒத்து வரலன்னு தெரியுது, அந்த நிமிஷமா பேக் வந்துரு. ஏன்னா உன்னை நம்பி உன் குடும்பமே இருக்கு, உன் அக்கா தங்கச்சி அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க. நீ கடைசியில் இல்லைன்னா எதுவுமே அவங்களால செய்ய முடியாதுடா. உன் லைஃப் உன் கையில இருக்கு. நான் வந்து உண்மையான லவ் பண்றேன், நான் அவளுக்காக தான் வாழ்றேன், அவருக்காக தான் வாழ்றேன் நீ சொன்ன அப்படின்னா, நான் இப்பயே சொல்றேன், நீ உன்னை ஏமாத்திக்கிற. உனக்காக உண்மையா இருக்கிற ஒரே ஜீவன் உன் பெத்த தாய். உனக்காக